அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய பதிவு 2025 வருடத்துக்குரிய ஜனவரி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி ரிஷபமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று வீட்டிருக்க, கடகமனையில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். வருகின்ற 21/1/2025 அன்று செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க, சூரிய பகவான் தனுசு மனையில் இருந்து வருகின்ற 14/1/2025 அன்று மகர மனைக்கு பயிற்சியாகிறார். 4/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகி, அதன் பிறகு 24/1/2025 அன்று மகர மனைக்கு பயிற்சியாகிறார். சனி பகவானும் சுக்கிர பகவானும் கும்பமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார், மறைவு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். உங்க ராசியில ராகு உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்க ராசி, உங்க தலை, உங்க மூளையிலேயே உட்கார்ந்திருக்கார். ஒரு பாம்பு உங்க தலை மேல உட்கார்ந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு 7 சனி நடந்துட்டு இருக்கு. சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொடுப்பினை இருக்கிறது. அப்போ விரயத்துக்கு செல்லாமல் பார்த்து கொள்ளணும். அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. நிதானம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதை இந்த மீனராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ராசிநாதன் 3ல் போய் மறைஞ்சு உங்க ராசியிலேயே பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்து உங்க 7 சனி விரைய சனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்கக்கூடாது. ராகு பிரம்மாண்டமாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற யோசனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் கெடுத்து விடும். அதில் கவனமாக இருக்கணும். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. அவசரப்பட்டு தொழிலை ஆரம்பிக்கிறது, இன்வெஸ்ட் பண்றது, அதாவது கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது, அல்லது வேலையை திடீரென்று விட்டு நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவது, அவசர முடிவு எடுப்பது. ஸோ இதெல்லாம் டிசிஷன் மேக்கிங்கில் கவனம், எச்சரிக்கை. அவசரப்பட்டு எடுக்கக்கூடாதுங்கிறத இந்த மீனராசி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்கின்ற அந்த இடத்தை யார் பார்க்கிறார் அப்படின்னா சனி பார்க்கிறார். குடும்பத்தை கெடுக்கிறது, தனத்தை கெடுக்கிறது. அப்ப தனம் பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தன வழியில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏன்னா தனக்காரகனான செவ்வாயும் போய் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். சனி 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. இது ஒரு 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 புள்ளிதை கொடுக்குறேன். நீங்கள் அந்த இடத்துல கவனம் என்கின்ற இடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டால் நல்லதுங்கிற அமைப்பு. ஏன்னா இப்போ 7 சனி நடக்கிறது, அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறது. ஜென்ம சனி நடந்தால் என்ன குழப்பம் ஏற்படும், மனக்குழப்பம். இதை செஞ்சிருக்கலாமா, அதை செஞ்சிருக்கலாமா, இதுக்குள்ள வேலையை விட்டது தப்பு, அங்கே போனால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். திருப்தியற்ற தன்மையை கொடுக்கின்ற காரணத்தால கடன் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கின்ற காரணத்தால் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகவே கூடாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 2 வருஷம் போட்டு உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த மீனராசி அன்பர்கள். கடன் வாங்கணும், ஒரு வீடு வாங்குறீங்களா, சுப கடன்களை வாங்கி கொள்ளுங்கள், தப்பே கிடையாது. சுப கடன்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வதும் சால சிறந்தது என்பதை
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அதே சமயத்தில் சுக்கிரன் 12ல உட்கார்ந்துருக்கார். வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். உங்க ராசிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார். ராகுங்கிறது அந்நிய கிரகம், வெளிநாட்டு டிராவல்ங்கிறது நிச்சயமா உண்டு. ஏன்னா ராசிநாதர் 3ஆம் இடத்தில் இருக்கார். இடமாற்றம் உண்டு, பயணம் உண்டு. பயணத்துக்காக, அதாவது சிறுதூர பிரயாணங்கள் அல்லது தூரதேச பிரயாணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்குமானா கிடைக்கும். ஏன்னா ராசியிலே ராகு உட்கார்ந்துருக்கார். குரு 3ஆம் இடத்தில் இருக்கார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதி வலுப்பெற்று ஸ்தான பலத்துடன் வலுப்பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். 8க்குரியவன் 12. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ரொம்ப ஒரு 2 மாதம் 3 மாதமாக ஒரு முயற்சி எடுத்து அது தடைபட்டு கொண்டு கிடைக்கல என்று வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க காத்து கொண்டிருந்தது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதம் ஒன்றை நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பாராது கிடைக்கும். வெளிநாட்டு விஷயத்துக்காக அப்ளை பண்ணி கொண்டு அது கிடைக்கலன்னு சொல்லி அதை கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு இருந்திருப்பீங்கல்லவா, இப்போ திடீர்னு கூப்பிடுவான், வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கிடைத்து விட்டது, இமீடியட்டாக கிளம்பி வா. ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்குள் உள்ள ஒரு நல்ல மாதமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. சூரியன் 10ல் உட்கார்ந்துருக்கார். சூரியன் 10ஆம் இடத்துல, அதாவது குருவின், உங்களுடைய ராசிநாதனான குருவினுடைய வீட்டில் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அரசு காரியங்களில் வெற்றி, அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் உண்டு. அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு என்ட்ரி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆளுமை உண்டு. வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் 10ல் உட்கார்ந்து திக்பலத்தோட வலிமையாக புதனோட சேர்ந்து, அறிவு கிரகம், புத்திசாலித்தன கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ 7க்குரியவன் 10ல் உட்கார்ந்துருக்கார். கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 6ஆம் அதிபதி 10ல் இருக்கார். வேலை உண்டு. தொழிலில் ஒரு வளர்ச்சிங்கிறது உண்டு இந்த மாதம். ஏன் சொல்கிறேன், இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமருகின்ற காரணத்தாலும் அந்த 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சூரியன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்துடன் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ திடீர் முன்னேற்றம் உண்டு. வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைத்து அந்த திடீரென்று நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ப்ரமோஷனுக்கு போய் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு, அது ஒரு புதிய என்வாயர்மெண்ட்டாக இருக்கும். அங்கே சில அழுத்த ப்ரெஷர்களை இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, பாக்கியத்தை கிடைக்குமா? தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்குமா? ஏன் சூரியன் நல்லதாக இருக்காரு, குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தாலும் சூரியன் என்கின்ற தகப்பன் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இந்த மாதம் பிரயாணம் பண்ணும்போது தகப்பன் மூலமாக நல்லவைகள், தகப்பன் தொழிலை செய்யலாம். தகப்பன் தொழில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அதை நீங்கள் கூட செய்வது சிறப்பு. இந்த மீனராசி என்பவர்களுக்கு சூரியனோட புதன் சேர்ந்து இருக்கிறனால, அந்த புதன் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் புத்திசாலித்தனமிக்க தொழில்கள், தன்னுடைய அறிவையும் புத்தியும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் உங்களுக்கு ஏற்றது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய அறிவு, தன்னுடைய மூளையை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இந்த 2025 மீனராசி என்பவர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னா இந்த புதனை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இந்த வருடம் முழுவதும் 2025 நல்லது. பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களாக இருந்தால், நான் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 2 கோடி முதலீடு போட்டு அதை எதையாவது ஒன்று ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி எதையாவது ஒன்று விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகம் பாருங்கள், அந்த கொடுப்பினை உங்களுக்கு இருக்காங்கிறது பாருங்கள். அப்படி இல்லைன்னா போக வேண்டாம், என கடனை உருவாக்கிவிடும்.
ஆனால் புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்களை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரியான துறைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். வெளிநாட்டு அந்நியர்கள் மூலமாக நல்லவைகள், ஒரு சில நல்லவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் என்கின்ற விஷயங்கள், ஏன்னா கேது 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், புதன் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய ஆழ் மனதில், உங்களுடைய உள் உணர்வில் எது நெகட்டிவ் அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுகிறதோ அதுக்குள்ள நீங்கள் போக வேண்டாம். உங்கள் மனமே இறைவன் அல்லவா? அந்த மனதில் உதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்லவைகளாக மாறும். ஸோ உங்கள் ஆழ் மனது சொல்லக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நெகட்டிவ், இங்கே போனால் இது நடக்கும், தப்பு அப்படிங்கிறது உங்கள் உள் மனசு சொல்லிட்டா அதை அப்படியே கட் பண்ணி விடுவது நல்லது என்பதை மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருகின்ற காரணத்தால் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி என்பர்கள் இல்லை, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் மீனத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த இடத்தை சனி பகவான் வந்து அமர்கின்ற காரணத்தால், அந்த சனி என்பது ஒரு இருட்டு கிரகம் என்கின்ற காரணத்தால் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரையாதிபதிங்கிறதுனால உங்களுடைய மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்துடும். அவசரப்பட வேண்டாம். நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, உங்கள் ராசிநாதனை கெட்டியை பிடிச்சுக்குங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ ராசிநாதனான குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை சென்று வழிபட உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் வலுப்பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த 2025 ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு, என்ன தசாநாதன், புத்திநாதன், அந்தரம், சூட்சமும் நடக்கிருக்கு என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025ஆம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் இந்த திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நமக்கு படித்தவுடன் வேலை கிடைக்கும்? எப்போ நம்ம வீடு கட்டலாம்? எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவில்லை என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.